டேபிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்டர் வரணுமா? அப்போது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் நார்மலாக வேல்யூஸ் டைப் பண்ணும்போது உங்களுக்கு பார்டர் வந்து வராது. நம்ம தான் போய் செலக்ட் பண்ணி பார்டர் போடுற மாதிரி இருக்கும். பட் நம்ம வேல்யூஸ் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பார்டர் வந்தது அப்படின்னா நமக்கு டைம் தான் சேவ் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்டர் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தென் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் போங்க. அதாவது ஹோம் ரிப்பனில் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நியூ ரூல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட் ஒன் யூசர் ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு தென் கீழே ஃபார்மேட் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ D4 அதாவது இஎம்பி ஐடி செல் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ D4 அப்படின்றது வரும். தென் இதில் 4க்கு முன்னாடி இருக்கிற டாலர் சைன் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் ஃபார்மேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 4 டேப் இருக்கும். நம்பர், ஃபாண்ட், பார்டர், ஃபில் அப்படின்ற 4 டேப் இருக்கும். அதில் பார்டர் டேப் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அவுட்லைன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் அகெயின் ஓகே கொடுத்துட்டு இப்போ வேல்யூஸ் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்டர் வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் வேல்யூஸ் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே உங்களுக்கு பார்டர் வர்றது தெரியும். ஓகேங்களா? டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளில் நான் பிசின்ற ரோ ஹைட் பண்ணுறேன் அண்ட் ஈன்ற ரோவையும் நான் ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணுறதுக்கு ரோ இருக்கு இல்லையா, ரோ நம்பரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும். இப்போ இந்த ஹைட் பண்ண டேபிளை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது அகெயின் நமக்கு ஃபுல் டேபிளும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து கேட்குறாங்க, நமக்கு வந்து ஹைட் பண்ணது வேண்டாம், ஸோ ரிமைனிங் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அப்போ தான் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஹைட் பண்ண டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஷார்ட்கட் கீ கொடுத்தா போதும். அதாவது ஆல்ட்டு செமிகோலன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஹைட் பண்ணதை விட்டுட்டு மற்ற டீட்டெயில்ஸை மட்டும் நமக்கு வந்து காப்பி பேஸ்ட் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? பாருங்கள், ஸோ ஆல்ட்டு செமிகோலன் கொடுத்துட்டு காப்பி பண்ணுங்கள். இப்போது பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹைட் பண்ணதெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போது நீங்கள் ஒரிஜினல் டேபிளில் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்ஹைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரிஜினல் டேபிளும் நமக்கு வந்துடும். அண்ட் தென் நம்ம ஹைட் பண்ணதை தவிர மற்ற என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்களோ அதுவும் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.